அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் செல்லவே முடியாது. புதிய சட்டம் வெளியாக உள்ளது. இனிமேல் எக்ஸாமில் பாஸ் ஆனால் மட்டும்தான் குவைத் வர முடியும். மன உளைச்சலுக்கு ஆளாகி வரும் வெளிநாட்டவர்கள் மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து சில நாட்களுக்கு விமான பயணம் மேற்கொள்ள வேண்டாம். அடுத்து இசிஆர் மற்றும் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டில் உள்ள ஒரு மிக முக்கியமான தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் செல்லும் வெளிநாட்டவர்களுக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனை உருவாகி உள்ளது. என்னதான் புது விசா பிசிசி, அதாவது போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட், மெடிக்கல் ஃபிட் ரிப்போர்ட் மற்றும் குவைத் ஸ்டாம்பிங் முடிந்தாலும் கடைசியாக செய்ய வேண்டிய ஒரு வேலை, அதாவது பிஓஇ சர்டிஃபிகேட், ப்ரொடெக்டர் ஆஃப் எமிகிரன்ஸ். இந்த மிக முக்கியமான சர்டிஃபிகேட் தற்போது கிடைக்காமல் பல இந்தியர்களின் குவைத் செல்லும் கனவு காணல் நீராக மாறியுள்ளது. இதனால் இசிஆர் பாஸ்போர்ட்டில் உள்ளவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார்கள். 3 நாளில் முடிய வேண்டிய பிஓஇ சர்டிஃபிகேட் ப்ராசஸ் இப்போ 10-15 நாள் ஆகியும் முடியாத நிலையில் உள்ளது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பிஓஇ சர்டிஃபிகேட் கிடைக்காத பிரச்சனை, இன்னொரு பக்கம் விசா கொடுத்த அரபிக்காரனின் தொல்லை ஒரு பக்கம். இப்போ இந்த பெரிய பிரச்சனை தான் நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கு. பிஓஇ சர்டிஃபிகேட் கிடைக்காமல் சில பேர் பார்த்தீங்கன்னா குவைத்துக்கு புஷிங்கில் போகிறாங்க. இந்த புஷிங்கில் போகிறது தயவு செய்து யாரும் செய்யாதீங்க. ஏன்னா புஷிங் என்றால் இல்லீகலான செயல். இந்திய அரசுக்கு தெரியாமல் போகிறது. ஒருவேளை நீங்கள் ஏர்போர்ட்டில் போய் பிடிபட்டால் உங்களுடைய விசா கேன்சல் ஆகிடும், பாஸ்போர்ட் ரத்து செய்யப்படும், பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஆனால் சில டிராவல் ஏஜென்சிக்காரங்க இதில் இருக்கும் ஆபத்தை சொல்வது கிடையாது. ஃப்ளைட்டை ஏற்றி விட்டால் போதுன்னு இருப்பாங்க. அதனால் நாம தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு இசிஆர் பாஸ்போர்ட்டில் உள்ளவர்கள் கட்டாயமாக எமிகிரேஷன் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட், அதாவது பிஓஇ சர்டிஃபிகேட் எடுத்துட்டு குவைத்துக்கு போங்க. அதுபோல இசிஆர் பாஸ்போர்ட்டில் உள்ளவர்கள் முடிந்தவரை உங்களுடைய பாஸ்போர்ட்டை இசிஎன்ஆராக மாற்றிக்கொள்வது உங்களது வெளிநாட்டு பயணத்துக்கு நல்லது. வெளிநாடுகளில் தொடர்ந்து விசா கேன்சல் ஆகாமல் 2 வருஷத்துக்கு மேலே இருந்தால் பாஸ்போர்ட் ரினியூவல் செய்யும் போது இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் தேவை என்று ஃபார்ம் எழுதி கொடுத்து இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்கும், இசிஆர் பாஸ்போர்ட் எதுக்கு கொடுக்குறாங்க, இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு. 10வது பாஸ் ஆன ஒரிஜினல் சர்டிஃபிகேட் காண்பித்தால் உங்களுக்கு இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் கிடைக்கும், அதாவது எமிகிரேஷன் செக் நாட் ரெக்வயர்ட் பாஸ்போர்ட். அப்படி இல்லை 10வது முடிக்கவில்லை என்றால் இசிஆர் பாஸ்போர்ட் கிடைக்கும், அதாவது எமிகிரேஷன் செக் ரெக்வயர்ட் பாஸ்போர்ட். இதுதாங்க இசிஆர் மற்றும் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டுக்கான வித்தியாசம். இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸும் வெளியாகி உள்ளது. அதாவது இனிமேல் இசிஆர் பாஸ்போர்ட்டில் உள்ளவர்கள் குவைத் மற்றும் மற்ற வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்வதாக இருந்தால் ஒரு எக்ஸாம் எழுதணும். அதில் பாஸ் ஆனால் மட்டும்தான் பிஓஇ சர்டிஃபிகேட் கிடைக்கும், அதாவது ப்ரொடெக்டர் ஆஃப் எமிகிரன்ஸ் சர்டிஃபிகேட். அப்போதான் குவைத் மற்றும் அனைத்து நாடுகளுக்கும் வேலைக்கு செல்ல முடியும். அப்படி அந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆனால் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லவே முடியாது. இப்படி ஒரு சட்டம் கொண்டு வர உள்ளதாக சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த வீடியோ பார்க்குற யாரெல்லாம் இசிஆர் பாஸ்போர்ட் வைத்துக்கொண்டு பிஓஇ சர்டிஃபிகேட் கிடைக்காமல் இருக்கீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பதிவு செய்யுங்க. இந்த மிக முக்கியமான வீடியோவை கட்டாயமா உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், இந்தியா மற்றும் இலங்கைக்கு குவைத் மற்றும் அனைத்து நாடுகளிலிருந்து செல்பவர்கள் மற்றும் வருபவர்கள் அடுத்த 2 நாட்களுக்கு அதிக எச்சரிக்கையாகவும் கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்கள். ஏன்னா இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பெஞ்சல் புயல் உருவாகி கனமழை பெய்து வருகிறது. இதனால பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதனால விமான பயணம் மேற்கொள்ளும் நம்ம ஆளுங்க உங்கள் ஃப்ளைட் கரெக்ட் டைமுக்கு இருக்கா இல்லை ஃப்ளைட் ஷெட்யூல் மாற்றப்பட்டுள்ளதா என்பதை செக் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு போங்க. முடிந்தவரை பார்த்தீங்கன்னா இந்த சில நாட்களுக்கு பயணம் மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 14,500 ரூபாய்க்கு ஒமன் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 39 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 20,700 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 56 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 18,900 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 53 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 12,400 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 47 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 73 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 35 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 274 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 950 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முல்லா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 291 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 109 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.